வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் காதலர் தின வரலாறு. கிபி 3ஆம் நூற்றாண்டில் ரோம் நாட்டை 2ஆம் கிளாடியஸ் என்ற மன்னர் ஆட்சி செய்து வந்தார். அந்த சமயத்தில் ரோம் பல போர்களில் ஈடுபட்டு வந்தது. திருமணமான ஆண்களை விட திருமணம் ஆகாத இளைஞர்களே போர்க்களத்தில் மிக சிறந்த வீரர்களாக திகழ்வதாக மன்னர் நம்பினார். இதனால் இளைஞர்கள் யாரும் திருமணம் செய்யக்கூடாது என்று ஒரு விசித்திரமான சட்டத்தை போட்டார். அப்போது வாழ்ந்து வந்த வேலண்டைன் என்ற பாதிரியார் மன்னரின் இந்த சட்டம் இயற்கைக்கு எதிரானது என்று கருதினார். காதலிப்பவர்களுக்கும் இரகசியமாக திருமணங்களை நடத்தி வைத்தார். இந்த விஷயம் மன்னருக்கு தெரிய வர வேலண்டைனை சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது அங்கிருந்த சிறை காவலரின் பார்வையிழந்த மகளான ஜூலியா என்பவருடன் வேலண்டைனுடன் ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டது. வேலண்டைனின் தீவிரமான இறை நம்பிக்கையாலும் அன்பாலும் அவளுக்கு மீண்டும் பார்வை கிடைத்ததாக கூறப்படுகிறது. அவர் கொல்லப்படுவதற்கு முன்பு ஜூலியாவிற்கு ஒரு கடிதம் எழுதினார். அதன் இறுதியில் ஃப்ரம் யுவர் வேலண்டைன் என்று கையெழுத்திட்டிருந்தார். பிப்ரவரி 14 கிபி 270 அவர் தூக்கிலிடப்பட்டார். காதலுக்காக தன் உயிரையே கொடுத்த ஒரு பாதிரியாரின் நினைவாகத்தான் இந்த நாள். போர் வீரர்களின் திருமண தடையை உடைக்க அவர் போராடினார். ஃப்ரம் யுவர் வேலண்டைன் என்று நாம் எழுதும் இந்த வாசகம் 1700 ஆண்டுகளுக்கு முன்பே உருவானது. 5ஆம் நூற்றாண்டின் இறுதியில்தான் போப் கேலேசியஸ் பிப்ரவரி 14 அதிகாரப்பூர்வமாக புனித வேலண்டைன் தினமாக அறிவித்தார். அன்புக்காக உயிரையே கொடுத்த அவருடைய நினைவாகத்தான் இன்றைக்கி நாம் இந்த நாளை கொண்டாடுகிறோம். உண்மையான அன்பு என்றைக்குமே தோற்காது. அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.